அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்லீவ் தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஸ்லீவ் பகுதியை பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து 4ஆ வந்து மடிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா பட்டி மடிச்சு தச்சு ஹெம்மிங் பண்ணணும். அப்படின்னா இதுக்குமே ஹைட் பாத்தீங்கன்னா 2 இன்ச்ல தான் நம்ம வந்து குறிக்கணும். இப்ப ஸ்லீவோட உயரம் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் வருது. ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து குறிக்கணும். ஓகேங்களா? இப்ப வந்து ஆம்கோல் ரவுண்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்ப ஸ்லீவோட அகலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு தேவைப்படும் அந்த முக்கியமான அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு தான். ஓகேங்களா? நல்லா கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லீவோட அகலம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஆம்கோல் ரவுண்டை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப ஆம்கோல் ரவுண்டு பாத்தீங்கன்னா 16 இன்ச் வருது. அதுல பாதி அளவு பாத்தீங்கன்னா 8 இன்ச். ஓகேங்களா? அப்ப 8ம் 8ம் 16 இன்ச்சு. இப்ப பாருங்க, ஆம்கோல் ரவுண்டை தான் நம்ம வந்து கையோட அகலத்துக்கு வந்து எடுத்துக்கணும். இப்ப 16 இன்ச் வருது. அப்ப 8 + 8 நம்மளுக்கு 16 இன்ச். ஓகேங்களா? இதுல ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப கரெக்டா பாருங்க, நம்மளுக்கு வந்து அகலம் வந்து சரியா இருக்கு. கீழே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா 3 தையல் போடுறதுக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப மேல இருக்க பகுதியை நம்ம வந்து ஜாயிண்டா வந்து கொடுத்துக்கலாம். ஜாயிண்ட் வராம இருந்தது அப்படின்னா அந்த 3 தையல் போடணும் அப்படின்னா 1.5 இன்ச் மட்டும்தான் விடணும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஜாயிண்ட் கொடுக்கறனால இதோட அகலம் பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஜாயிண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் போயிடும். அதுக்கப்புறமா ஜாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அளவு பார்த்து வெட்டிக்கலாம்.